உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். லூக்கா 6:36 நான் இறையியல் கல்லூரியில படிக்கும் பொழுது ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது. என்னன்னா, எங்களை ஒரு எக்ஸ்போஷருக்காக கூட்டு போறாங்க, ஒரு டூருக்கு கூட்டு போறாங்க. அதாவது இது கல்வி சுற்றுலா தான் இருக்கு. அப்போ இந்த சுற்றுலாக்கு போன எல்லா மாணவர் யாரெல்லாம் வரீங்களோ நீங்க உங்க பேர்களை நீங்க பதிவிடுங்கன்னு நோட்டீஸ் போர்டில் எழுதணும். நம்ம பேரை எல்லா மாணவரும் என்னுடைய சக மாணவர்கள்லாம் போறாங்க. எல்லார் பெயரும் எழுதப்பட்டிருக்கு. நான் போகல. ஏன்னா என் கையில அந்த நேரத்துல அதுக்குரிய காசு என்கிட்ட இல்லை, பணம் இல்லை. பணம் இல்லாதனால நான் என்ன பண்ணல, இந்த டூருக்கு போல அப்படின்றது நான் எனக்கு மனசுக்குள்ள வலிகள் வேதனைகள் இருக்கு, பணம் இல்லையே அப்படின்ட்டு. அது ஒரு பெரிய பணம் கிடையாது, ஆனா அந்த நேரத்துல அது இல்லை. அப்போ நான் போகலேன்னு ரொம்ப வருத்தத்தோடு இருந்தேன். ஆனா அந்த எங்களுடைய இறையியல் கல்லூரியில பார்த்தீங்கன்னா அந்த ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு அழகான ஒரு அமைப்பு இருக்கும், ஐக்கிய குழுக்கள். அப்போ என்ன பண்ண ஒரு பல டயசிஸ்ல இருந்து வந்த மாணவர்கள் ஒன்னா நாங்க இருப்போம். அப்போ எங்களுடைய குழுக்களுக்கு ஒரு ஆசிரியர் தலைவராக இருப்பார். அப்போ நம்மளுடைய ஒரு பேரண்டல் கேர் அவங்க கிட்ட இருக்கும். அப்போ பெற்றோரை இப்ப நமக்கு என்ன கஷ்டம், நமக்கு என்ன தேவை, எல்லாம் அவங்க நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அப்படி நான் ஒரு பெரிய ஒரு ஃபெலோஷிப் லீடர் இருந்தாங்க. அவங்களுக்கு அசிஸ்டண்டா ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ஜெகன் அப்படின்ட்டு. அவர் ஃபெலோஷிப் லீடரா இருந்தபோது எங்களுக்கு கேப்ரியலே டீட்ரிச் அப்படின்றவங்க, ஒரு ஜெர்மன் லேடி ஸ்காலர், அவங்க கிட்ட நான் ஃபெலோஷிப் அவங்க லீடரா இருக்கிறேன், நான் அவங்களுடைய மாணவராக இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு உதவியாளராக ஜெகன் அண்ணா இருக்கிறாங்க. அப்போ அவர் சாதாரண பணியாளர், பெரிய ஸ்டாஃப் கிடையாது, ஆனா சாதாரண பணியாளர். அவரும் அதில் இணைந்திருக்கிறார். அப்போ அவர் என்ன செய்யறாருன்னா, பொழுது வெளியும் போது நாங்கள் வெளியில 3:30 மணிக்கு நாங்கள் வெளியில கிளம்புறோம், எங்களுடைய வாகனங்கள் புறப்படும். அன்னைக்கு லேட்டா என்ன செய்யறாருன்னா, ஒரு மாலை நேரத்துல அவரும் அவருடைய மனைவியும் எங்க வீட்டுக்கு அறை கதவை தட்டுறாங்க. அப்போ அவர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஒரு பெரிய இது கை கொடுத்து, இது பெரிய பணத்தை கொடுத்து, அம்மா நான் டூர் வரல, எனக்கு திடீர்னு எனக்கு உடம்பு முடியாம போயிருச்சு, என்னால வரல, நான் போகல, அதனால இந்த பணத்தை நீ எடுத்துட்டு நீங்க டூர் போயிட்டு வாங்கன்றாரு. இது பெரிய வியப்பு. அப்போ அவர் போலன்னா அவருடைய பணம் எனக்கு கொடுக்கணும் அவசியம் கிடையாது. எனக்கு உடம்பு முடியல, அவர் போல, அந்த பணத்தை வச்சுட்டு அவர் என்ன பண்ணலாம், ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவ செலவு பார்த்துக்கலாம். ஏன்னா அவர் சாதாரண பணியால அவர்கிட்ட காசு கிடையாது, அவர் ரொம்ப வறுமை கோட்டு கீழே வாழறவர். அப்புறம் அதை விட பெரிய வியப்பு தெரியுமா, நான் டூருக்கு வந்திருந்தேன்னா இதெல்லாம் நான் செலவு ஆகிருக்கேன், ஒரு காஃபி டீ குடிப்பேன், எதனா ஸ்நாக்ஸ் வாங்கியிருப்பேன், எதனா பொருள் வாங்கியிருப்பேன், அதுக்காக நான் சேர்த்து வச்ச காசு இதுதான், இதையும் நீ கை செலவு வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு. அப்ப இதை நான் என்ன சொல்லி வியக்கிறது, அதாவது டூருக்கும் பணத்தை கொடுத்து கை செலவுக்கும் பணத்தை கொடுக்குறாங்க. அவ பாருங்க, இந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் இல்ல, நம்ம நினைப்பதற்கும் மேல பெரிய காரியங்களை செய்யறாரு இல்ல. அப்போ நான் நாங்க மறுத்துட்டேன், இல்ல அண்ணா என்னால திருப்பி உங்களுக்கு உடனே கொடுக்க முடியாது, நீங்க உங்க ஹெல்த் அவருக்கு ரொம்ப உடம்பு முடியாது, நீங்க இதை வச்சுட்டு நீங்க மருத்துவ செலவு பார்த்துக்க, இந்த வருஷம் போல, நான் அடுத்த வருஷம் நான் போய்க்கிறேன், வேண்டாம், இல்ல எல்லாரும் போகும்போது நீங்க போக, நீங்க ஏன் போகல அண்ணார். இல்ல எனக்கும் உடல் பலவீனம் அப்படின்னு நான் சொன்னேன், அவர் நம்பல, இதை வச்சுட்டு நீங்க போங்கன்னு சொல்லி அனுப்பினார். எவ்வளவு இரக்கமுள்ள, இன்னைக்கு அவர் இல்ல, மறிச்சிட்டார். ஆனா அந்த நினைவுகள் எனக்கு இப்போ இருக்கு. அதாவது நம்ம கஷ்டப்படும் போது மற்றவங்களுக்கு உதவி செய்வது, அதாவது நமக்கு அவரு டூருக்குரிய பணத்தையும் கொடுத்துட்டு செலவாக போற அந்த பணத்தையும் எனக்கு கொடுத்துட்டார். அது திருப்பி நான் அது கொடுக்கும்போது அவர் வாங்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் மறிச்சிட்டாரு. ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். நாமும் கடவுள் நம் மீது இரக்கம் வைத்தவரா இருக்கிறார். நம்ம கேட்பதற்கு முன்பதாகவே நமக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார் இல்லையா, அதை கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, அவர் ரொம்ப ரொம்ப அவரை நம்ம பற்றி கொள்ளும் போது ஆண்டவர் ரொம்ப நல்லவர், எக்ஸ்ட்ரா பிளெஸிங்ஸும் கொடுக்குறாரு. எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ, நீ கை செலவு வச்சுக்கோ அப்படின்னு அதையும் கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரியவர்ல, நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு வாழ்க்கையில பெரிய காரியம் செய்யறார். தந்தை கடவுள் நம் மீது எவ்வளவு இரக்கம் வச்சிருக்கிறாரோ அதே இரக்கம், அவரிடமிருந்து பெற்ற உதவிகள், அவரிடமிருந்து பெற்ற நன்மைகள், இதை நாம் என்ன செய்யணும், நாமும் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும், நாமும் மற்றவர்கள் இரக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஆகவே நாமும் நம்முடைய ஆண்டவரை போல மற்றொரு அன்போடும் இரக்கத்தோடும் இருக்க, பகிர்ந்தளித்து வாழ்கின்ற அந்த மனப்பான்மையோடு இருக்க நம்ம அர்ப்பணிப்போமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது காட்டுகிற அளவற்ற அன்பிற்காய் இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரம். நாங்களும் பிறர் எடுத்து அப்படியே நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கணவரே. ஆமென்.